பித்தளைப்பட்டி ஸ்ரீ அபித குஜாம்பிகை உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையார் திருக்கோவிலில் நவராத்திரி விழாவினை முன்னிட்டு சிவாச்சாரியார் ஸ்ரீ பாலாஜி குருக்கள் தலைமையில் சொற்பொழிவு நிகழ்வு நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் பித்தளைப்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ அபித குஜாம்பிகை உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையார் ஆலயத்தில் நவராத்திரி பூஜை விழா நடைபெற்றது. இதில் 4ஆம் கால பூஜை என்று சிவாச்சாரியார் ஸ்ரீ பாலாஜி குருக்கள் தலைமையில் சொற்பொழிவு உபசாரம் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு அவர் கூறுகையில், சிவனுக்கு சிவராத்திரி என்றால் அம்பிகைக்கு நவராத்திரி சிறப்பானது. இந்தியாவில் பிரம்மாண்டமான பண்டிகைதான் நவராத்திரி. வருடத்தில் 4 நவராத்திரிகள் வருகின்றன. ஆனி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி என்றும், புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி சாரதா நவராத்திரி என்றும், தை மாதம் வரும் நவராத்திரி மகா நவராத்திரி என்றும், பங்குனி மாதம் வருவது வசந்த நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. நவராத்திரி என்பது அமாவாசைக்கு பின் வரும் 9 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுவதாகும். இந்த 9 நாட்கள் துர்காதேவியின் 9 அவதாரங்களை குறிப்பிடுகின்றன. மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, சாமுண்டி, நரசிம்மி என 9 அவதாரங்களை அம்பிகை கொண்டுள்ளார். ஆனால் இவற்றிற்கு அடிப்படை சக்தி ஒன்றுதான். மேலும் இவர்களை போற்றி வணங்கும் விழாவாகத்தான் நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை திதி முடிந்து 10 நாட்கள் நவராத்திரியாக அனுசரிக்கப்படுகிறது. இதில் முதல் 3 நாட்கள் துர்க்கையை வேண்டியும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவியை வேண்டியும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியை போற்றியும் வழிபாடு செய்யப்படுகிறது என கூறினார். அதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்த கோடிகளுக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது.